ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். என் பாப்பா வீடியோ இப்போல்லாம் போடுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சிலதெல்லாம் வீடியோ எடுக்க முடியுது, சிலதெல்லாம் எடுக்க முடியல. அது பண்ணுற அட்டூழி அந்த மாதிரி. இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ட்ரெஸ் வந்தது அவளுக்கு. உடனே அதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீட்டில் இருந்தேன், இந்த ஸ்டாண்டை வச்சுட்டு இருந்தேன். உடனே நான் வீடியோ தான் எடுக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து காமிக்கிறாங்க. அந்த ஸ்டாண்டையும் கையில் வச்சுக்கிட்டாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. இல்லை ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா, அந்த ஸ்டாண்ட் வந்து உடஞ்ச ஸ்டாண்டு. அது என்கிட்ட கொடுக்கவே இல்லை, தரவே மாட்டேன்னு என் கூட ஒரே வம்பு. சரிம்மா, இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது, யார் வாங்கி கொடுத்தா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பதில் சொல்லலை. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ ஸ்டாண்டை அப்படி வச்சுட்டு அது கூட மொபைலையும் வச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல் அப்படின்னு அவங்க சொல்லணும். இப்போல்லாம் நான் கிச்சனில் வந்து சமைச்சேன்னா இவங்கள வச்சுட்டு தான் நான் வந்து அன்றைக்கி மெனு என்னங்கிறத பாப்பாவை தான் சொல்ல வைக்கிறேன். அவங்களுக்கு வந்து ஸ்பீச் தெரப்பி சொல்லி கொடுக்கறதுக்காக. ஸோ அதனால் பாருங்கள், அந்த ஸ்டாண்டை நிற்க வச்சாச்சு. இப்போ எனக்கு வந்து மொபைல் கொடுன்னு ஒரே சண்டை. அந்த மொபைல் ஈஸி சேரில் இருந்தது, போய் எடுத்துகிட்டு வர வந்துட்டாங்க. நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. என்கிட்ட வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும், மொபைலை எடுத்து அதில் இன்சர்ட் பண்ணுன்னு அவ்வளோ அடம் பாருங்கள். அந்த ஸ்டாண்டு இது பண்ணிவிட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிவி வேறு ஓடிட்டு இருந்தது. ஸோ டிவியில் ஒரு பாட்டு வேணும், அந்த கார்த்தி சார் மூவி ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஆராரோ ஆரிராரோ. அது எங்கள் ஷாம் பாடுவான் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த அம்மாவை தூங்க வைக்க. இவங்களோட ஃபேவரட் சாங் அது. அதனால் அது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அதை வேறு நான் வைக்கலை, அது வேறு என் மேலே கோவம். இப்போ ஸ்டாண்டை வேறு எடுத்து வச்சுட்டேன். அது உடஞ்சிருச்சுமா வேண்டாமான்னா கேட்கல. அதை வந்து அதில் மொபைலை இன்சர்ட் பண்ணி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு அடம். இங்கே பார்த்தீங்களா எப்படி பாருங்கள் ஒரு அடம். அந்த அடத்தை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரிங்களா? ஆனால் ஸ்கூல் போனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடம் வந்து போயிடும். சொன்ன பேச்சை கேட்குற அளவுக்கு இருக்காங்க. வேண்டாம், எடுக்க வேண்டாம் அப்படின்னா எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படியே பண்ணும்போது இது வந்து பக்கத்தில் சாமி பூஜை இருந்ததா, அதை போயிட்டு வந்து இந்த ஸ்டாண்டு உள்ளே விட்டு நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பா அது வந்து பண்ணக்கூடாது, ஜேஜி வந்து கண்ணை குத்திரும், பார்த்தியா ஜேஜி அடிக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஜேஜி கண்ணு குத்திரும் அப்படின்னா பார்க்குறாங்க. எப்படி கண்ணு குத்தும், சாரி அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் தொட்டு கும்பிடுறாங்க, ஜேஜியை வந்து கண்ணு குத்திரும் அப்படின்னு சொன்னேன். பார்த்திங்களா, சாமி கண்ணு குத்திரும், தப்பு, சாரி அப்படின்ட்டாங்க. சொல்லிவிட்டு அந்த பெல் இருக்கும் பார்த்திங்களா, அது வழியாக இதை உள்ளே போடுறதுக்கு அந்த கேப் வழியாக இந்த ஸ்டாண்டை எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ எல்லா பொருளையும் பூஜை ரூம்குள்ளே போட்டுறாங்கங்க இந்த பாப்பா.